ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்னென்ன அப்டேட்ஸ் டோட்டலாக பார்க்கலாம். ஓகேவா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தாலும் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்டர்ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுச்சு. மேலே இருந்த நேவிகேஷன் எல்லாம் கீழே கொடுத்துட்டாங்க. அப்புறம் QR கோட் வந்து ஃபஸ்ட்டு சேட்குள்ளே தான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போது வாட்ஸ்அப் ஹோம் பேஜ்லேயே மேலே QR கோடு அந்த பாருங்கள், அங்கே QR இருக்கா, அந்த QR அழுத்தி கேமரா ஓப்பன் ஆகும். நம்ம UPI ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது இன்னொரு அப்டேட் என்னென்னா, இது ரொம்ப நாள் ஆச்சு. கீழே சாட் பாக்ஸ் ஒன்று இருக்கா, அந்த சாட் பாக்ஸ் கிளிக் பண்ணி அங்கே சர்ச்சில் நம்ம யாருக்காவது புது நம்பருக்கு மெசேஜ் பண்ணணுன்னா இங்கே நம்பர் டைப் பண்ணால் மட்டும் போதும். யாருக்காவது டக்குன்னு மெசேஜ் பண்ணணுன்னும் போது இன்னும் நம்ம அதே மாதிரி தான் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ, அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு புது நம்பர் நம்ம அங்கே டைப் பண்ணோம்னா அவங்க நம்பருக்கு நேராக சேட்டுன்ட்டு வரும். சேட் கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அவங்க சேட்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் ரொம்ப நாள் ஆச்சு. இது யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல் ஃபீச்சர் தான் இது, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டேட்டஸ் பார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேட்டஸ் பாரில் இந்த சேனல்ஸ் ஆட் பண்ணதுமே எல்லோரும் என்னடா இன்டர்ஃபேஸ் நல்லாவே இல்லை, ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி நல்லா இருக்கும்ன்ட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி பழைய வெர்ஷன் ஏற்றுறீங்க. அதெல்லாம் தேவையில்லை. 3 டாட்ஸ் மேலே 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு see all ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குமோ பழைய வெர்ஷனில் அதே மாதிரி நம்மளுக்கு இதுலேயும் வந்துடும். இதில் புது ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வியூ பண்ண ஸ்டேட்டஸ்ஸு, நியூ ஸ்டேட்டஸ்ஸு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மியூட் பண்ண ஸ்டேட்டஸ் எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்குது. பழைய ஸ்டேட்டஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போது நம்மளால் ஒரு ஃபோட்டோ ஆர் வீடியோவை ஒரு நல்ல குவாலிட்டியில் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது. கரெக்டாக சாட்டில் அனுப்புறதுக்கு HDன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இதில் HD ஆப்ஷன் இருக்காது ஸ்டேட்டஸில். அது நம்ம எப்படி HDயாக வைக்கிறதுன்னா, நம்ம ஒரு தனி நம்ம சாட்டே இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட சாட்டுக்கு அதே ஃபோட்டோ ஆர் வீடியோவை நீங்கள் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணி ஒரு ஹை குவாலிட்டியில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது HD குவாலிட்டியில் ஷேர் ஆகும். ஓகேவா? HD பட் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்ட் குவாலிட்டியில் இருக்கும். அது HD குவாலிட்டி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐடிக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் ஐடிக்கு ஷேர் பண்ணிட்டு அங்கேருந்து ஷேர் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்சிங்கன்னா அது குவாலிட்டியாக இருக்கும், கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த வீடியோ நம்ம சேனலோட, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ தான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வர கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் இந்த வாட்ஸ்அப் ட்ரிக்ஸில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தால், புது அப்டேட் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் ஒரு சின்ன அப்டேட்டு, வாட்ஸ்அப் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிட்டு அந்த கீழே நம்ம இது பண்ணோம்னா மேலே புதுசாக ஆப்ஷன்ஸ் வரும். அது நியூ மெசேஜு, அப்புறம் புது பார்க்காத மெசேஜ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன், அப்புறமா குரூப்ஸ்க்குன்ட்டு தனி ஒரு ஆப்ஷன், அப்புறம் ஆலில் சேட்டு குரூப்பு எல்லாமே அது கலந்துருக்கும் நார்மலு. அதுக்கு கீழே சேட் லாக், அது நார்மலாக தெரியும். அவ்வளோதான். இந்த